நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப அப்படியே தடுமாற்றம் இல்லாமல் ஒரு கிராஜுவலாக, ஒரு நார்மலாக கொண்டு போக போகிறார் சாமி. காரணம் என்னென்னா, அசுப கிரகங்கள் எல்லாம் 6, 12 மறைந்து விட்டன. சார் இந்த நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன். சிம்ம ராசி போன வருஷம் லாஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸு, அதாவது ஆஃப்டர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இல்லைனா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி வச்சுப்போம், யுத்த காலமாக இருந்தது. நீங்கள் நிறைய போராட்டங்கள், அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி சாதிச்சிடுவீங்க, இமீடியட்டாக நினச்ச விஷயத்தை இமீடியட்டாக நடத்திடுவீங்க. ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, இந்த லாஸ்ட்டு ஒரு 5 மந்த் ஃபினான்ஷியல் இயரில் சொல்கிறேன், கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிச்சயமாக நிறைய தவறுகள் நடந்திருக்கும், நிறைய குறைகள் நடந்திருக்கும், மெயினாக ஏமாந்துருப்பீங்க, ஏமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ராகு கேதுவும் சனியும் பிரச்சனை பண்ணாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே சார் ஜோசியம் இருக்கும், இதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தானே சார் ஜோசியர் இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறீங்க, ஒரு டைரக்டராக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், சேர்மனாக இருக்கலாம்,
முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறோம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், வாட்டர் கம்பெனிகளாக இருக்கலாம், ஆயில் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கலாம், புரியுதுங்களா? அதே போல் கனிம வளங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இது போக ஆப் டெவலப்பர்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, 300 கோடி 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன்ஸில் அந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ உங்களுடைய முதலீடுகளை ஒரு 400 கோடி போட்டாங்க, 500 கோடி போட்டாங்க, இன்றைக்கி வந்து அது ரொம்ப டவுனாக இருக்குது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, வாராகி இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம், ஃபுல் சப்போர்ட் உண்டு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், சரி பண்ணி கொடுத்துருவோம், நல்லது நடக்கும். நான் நிறைய லாஸ் ஆகிடுதுங்க சாமி, எனக்கு நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எங்கேருந்து நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அமெரிக்கா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் சிம்ம ராசி என்பர்களை எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் அதிகமான ஃபோன் கால்ஸ் எங்கேருந்து வருதுன்னா யுஎஸ்லேருந்து தான் வருது. இந்த டெக்சாஸ் மாநிலம், அதே போல் கலிஃபோர்னியா, மியாமி, அதெல்லாம் இந்த சைடு இருக்குது உங்களுக்கு. அப்போ யுஎஸ்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நாம் நினச்சிட்ருக்கோம் அங்கே இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருந்துகிட்ருக்குறாங்க, நல்ல ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் இருக்குன்னு. ட்ரம்ப் நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. அவங்களாம் ஒரு சுதந்திரமே இல்லாமல் இருக்காங்களாம் சொல்கிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியாது, அந்தளவுக்கு க்ளோஸ் வாட்ச் பண்ணுறாங்க. யாராவது நமக்கு அகைன்ஸ்டாக மெசேஜ் போடுறாங்களா அப்படின்னு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ பேர் தான் வெளிநாடுகள் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வசிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே. வெளிநாடுகள் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது வந்து யுஏஆக இருக்கலாம், எமிரேட்ஸ் கண்ட்ரிகளாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், சம்திங், கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ரஷ்யா, ஜப்பான்லேருந்து 2 பேர் நமக்கு வந்து நேரிலே பார்த்துட்டே போனாங்க. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் கடைசி 5 மாதத்தில் தலைகீழாக மாறி இருக்கும். நல்லா இருந்ததுன்னா டவுனாக இருக்கும், இல்லை அங்கே வந்து டவுனாக இருந்ததுன்னா இது பெட்டராக இருந்திருக்கும், அப்படி உல்ட்டாவாக மாறி இருக்கும். அப்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் எனக்கு எப்படி சாமி இருக்கும், 2026, 27 எனக்கு எப்படி இருக்கும்? நான் கடைகள் வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எனதருமை சிம்ம ராசி அன்பர்களை, இந்த ஃபினான்ஷியல் இயர் லாபகரமானதாக இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாபகரமானதாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அப்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் சாமி, சிம்ம ராசிக்குன்னு இல்லை, மொத்தமாக சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குன்னா, இத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 50 லட்சம் போட்டிருக்கேன், 1 கோடி போட்டிருக்கேன், நான் வந்து ஷேரில் போட்டிருக்கேன், இல்லைனா நான் வந்து ஸ்டாக் மார்க்கில் போட்டிருக்கேன், ஏதோ ஒரு சம்திங் சில்வரில் போட்டிருக்கேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். சிம்ம ராசி அன்பர்களே, பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்.